ஹாய் கைஸ், இன்றைக்கி மார்னிங் நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு சப்பாத்தி தான். ஆலு சப்பாத்தியில் என்ன ஒரு ஃபேவர் அப்படின்னா சைட் டிஷ் வைக்க தேவையில்லை. இன்னொன்று எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேவரட். சாஃப்ட்டாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும், மசாலாவும் ஆட் ஆகிருக்கு, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக சப்பாத்தி மாவு விரவிட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா மசிகிற மாதிரி வேக வச்சுட்டு அது கூட ஃபைனாக சாப் பண்ணி ஆனியனும் மல்லித்தலையும் ஃபைனாக சாப் பண்ணி போட்டுட்டு இந்த பொடி வகைகள் ஆட் பண்ணும்போது சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு, அது கூட ஜீரகத்தூளும் அப்புறம் கரம் மசாலா தூள் ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து சாட் மசாலாவும் ஆட் பண்ணி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆட் பண்ணிவிட்டு அந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு நம்ம எடுப்போம் இல்லையா, அதை அப்படியே மொத்தமாக வச்சு தேய்க்காமல் நான் காமிச்சிருக்கலாம், அந்த நல்லா இப்படி லேயராக இப்படி சுருட்டிட்டு மேலே உள்ளதை எடுத்துட்டு அப்புறமா நீங்கள் தேய்ச்சி போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சாஃப்டாக அந்த மீன்ஸ் ரொம்ப கனமாக இல்லாமல் சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் கேர்டு கூடயே கொஞ்சம் சில்லி பவுடரும் கொஞ்சமாக சால்ட்டு, பிளாக் சால்ட்டு போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணதுனால கொஞ்சம் பானி தண்ணி ரெடி பண்ணிட்டா பானிபூரி பண்ணிடலாமே. நான் அந்த வீட்டில் வந்து இந்த ரெடிமேட் பானிபூரி வந்து எப்போதுமே அதை இது வாங்கி வச்சுருப்பேன், ஏன்னா அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. அதை பொரிச்சிட்டு அதில் இந்த உருளைக்கிழங்கையும் வச்சுட்டு பானி தண்ணி தனியாக, அதுக்கு நம்ம இந்த புதினா இலை, அப்புறம் அதில் பாதி மல்லி இலை, கொஞ்சமாக மிளகா, புளி, உப்பு, அதுலேயே கொஞ்சம் சாட் மசாலா ஆட் பண்ணணும். அரைச்சதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சாட் மசாலா கொஞ்சம், அப்புறம் வந்து கண்டிப்பாக லெமன் ஆட் பண்ணணும், கொஞ்சமாக மண்டவளம் சேர்த்துக்கலாம் அந்த லைட்டு இனிப்பு டேஸ்ட் வர்றதுக்காக. அப்புறம் டேஸ்ட் பண்ணி புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருந்தோடனே அப்புறம் அந்த பானி தண்ணி இது எல்லாமே பாப்பாவுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன்.